பேராசிரியர் அருணன் சார், இந்த விவாதத்தோட இந்த தலைப்பே அதுதான். இந்த ஈரானில் ஆட்சி மாற்றம், அது சிரியாவை போல ஈராக்கை போல அங்கு ஆட்சி மாற்றத்தை, லிபியாவை போல இவர்கள் ஆட்சி மாற்றத்தை இப்போதைய உள்ள இந்த உலக சூழலில் அமெரிக்காவால் ஈரான் நாட்டில் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? இப்போது உள்ள அதிபரை அங்கு அகற்ற இயலுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இதான் நிறைய இல்ல எதிர்காலத்தை பத்தி நான் எப்பவுமே நிச்சயமா பேசுறது இல்ல. ஏன்னா எத்தனையோ ஃபேக்டர்ஸ், எவ்வளவோ கூறுகள் எதிர்காலத்துல மோதும். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்றேன், அது என்னன்னா லிபியா போன்ற, சிரியா போன்ற, லெபனான் போன்ற சின்ன நாடு அல்ல ஈரான். அதுக்கு தான் நான் சொன்னேன். ஏதோ இங்க அதனால அங்க அப்படின்னு இல்ல. அதனுடைய பொருளாதார பலம் அதிகம், அதனுடைய ராணுவ பலமும் அதிகம். அப்ப இஸ்ரேலால அது முடியாது. அமெரிக்கா நேரடியா தாக்கினா தான். ஈராக்ல மாத்தினாங்களே, ஈராக்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க, ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அங்க நிலையா இருக்க முடியல. ஓடியாக வேண்டியிருக்கு. ஈரான்ல அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஒரு அந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் அந்த ஆட்சியில மக்கள் இப்ப சாலையில ஒரு முத்தமிட்டுட்டா அவங்களுக்கு சிசிடிவி கேமரால அவங்களுக்கு ஒரு தண்டனை. இதே போல ஹிஜாப் முக்காடு போட பெண்களுக்கான பல உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறதுனால உள்நாட்டிலேயே அந்த கோமேனிக்கு எதிராக மக்கள் இருக்கிறாங்க. அதனால நாங்க மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம், அந்த அதிபர் அவராவே சரணடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால ஆட்சி மாற்றம் சாத்தியம் கேட்கிறேன். இல்ல நான் இதை கேட்கிறேன், அந்த மக்கள் எல்லாம் அங்க உள்ள ஆட்சி மீது அவ்வளவு கோபதாபமா இருக்காங்கன்னு அவங்க மாத்திட்டாங்க. எனக்கு ஆட்சி அப்படி. ஆனா எனக்கு அவங்க சொல்றாங்க இல்ல 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 இவங்க ஏங்க ஆட்சி மாற்றத்தை வெளியில இருந்து திணிக்க பாக்குறாருங்க ட்ரம்ப். அதேதான் நெதன்யாகுவும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்களே எழுந்து அந்த ஆட்சியை மாற்றி விட்டாங்க. அங்க தேர்தல் எல்லாம் நடக்குது. நீங்க பெண்களை பத்தி சொன்னீங்க, நீங்க தயவு செஞ்சு படிச்சு பாருங்க, ஊடகவியலாளர் நீங்க படிச்சிருக்கீங்க. அங்க பெண்கள் கல்வி ரொம்ப நல்லா இருக்குது, 80% இருக்கு. போய் பாருங்க உள்ளுக்க ஈரான்ல. ஆமா, நல்லா பெண்களுக்கு கல்வி இருக்குது, வேலை வாய்ப்பு தரப்பட்டிருக்கு. இல்ல அது ஒரு முஸ்லிம் மதச்சார்பு நாடுதான். இன்னொன்னு கேட்கிறேன், இஸ்ரேல் மதச்சார்பு நாடா இல்லையா? அந்த நாட்டு பேர் என்ன தெரியுமா? ஜூயிஷ் அண்ட் டெமோக்ராட்டிக் இஸ்ரேல். அவ்வளவுதான் பேர். ரிபப்ளிக் வார்த்தை கூட இல்ல. யூத ஜனநாயக அரசு. அது அரசுக்கு பேர். இதுவும் அப்படித்தான். இஸ்ரேல ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க மத ஃபண்டமெண்டலிஸ்ட்? இது யூத மத ஆதரவு அரசு, அது இஸ்லாம் மத ஆதரவு அரசு. ரெண்டு செக்யூலர் நான் சொல்லல. ஆனா ஈரான்ல பெண்கள் ரொம்ப மோசமா நடத்தப்படுறாங்க என்பது உண்மையா தெரியல. கிடைக்கிற புள்ளி விவரங்களை பார்த்தா தவறான பிரச்சாரம், அவ்வளவு பொய் பிரச்சாரம் பண்ற. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, அமெரிக்க ஊடகங்களும் சரி, ஐரோப்பிய ஊடகங்களும் பயங்கரமான இஸ்ரேல் ஆதரவு. அது அடிப்படையில எல்லா வகையான பொய் பிரச்சாரம், அவதூறு. இப்போ கடைசியா ஒரு பொய் பிரச்சாரம், நெதன்யாகு என்ன சொன்னாரு? ட்ரம்பை கொலை செய்ய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் சதி பண்ணான்னு ஒரு போர்டு போட்டார். நான் கேட்கிறேன், யாராவது அவர்கிட்ட ஆதாரம் கட்டிக்கலாம்? ஊடகக்காரர் உஸ்மா உரிமையா கேட்கிறேன். அமெரிக்க ஊடகக்காரராவது எதுக்கு நெதன்யாகு இப்படி சொல்லி என்ன ஆதாரம் கட்டி வந்தாரு? அவங்க இப்ப பதிவாட்டி கொடுத்திருக்காங்க. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்ற? நீதான் என்னைய கொள்ள பாக்குறதா ஓப்பனா சொல்லியிருக்காரு அமெரிக்க ஜனாதிபதி. பதிவு போட்டிருக்காரு, பதிவு எடுத்து காமிக்கிறாங்க. முஸ்லிம் லீடர் மனிதருக்கும் இடம் எனக்கு தெரியும், ஆனா இப்பொழுது அவருடைய உயிருக்கு என்னால் ஆபத்து இல்லை. ஆகவே இந்த மாதிரியான பொய் பிரச்சாரம் நடக்கும். தயவு செய்து நம்ம மக்கள் நம்ப கூடாது. அங்க என்ன நிலைமை என்பதை நாமளா பார்த்து படிச்சு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் அந்த ஆட்சியாளர்களை பற்றிய முழு மதிப்பீடு என்கிட்ட இல்ல, முழு விவரம் என்கிட்ட இல்ல. ஆனா இவங்க சொன்ன உடனே நான் உள்ள போய் பாக்கிறேன். 2 நாள் உள்ள போய் பார்த்தா பெண்கள் படிப்பு கல்வி அவ்வளவு இதா இருக்குது. ஒண்ணும் இல்லைங்க, டிவி நிலைக்கு மேல குண்டு போட்டிருக்காங்க இஸ்ரேல். பாத்தீங்களா? முந்தா நாள், நேத்தோ முந்தா நாளும் செய்தி வாய்ச்சது யாருங்க? ஒரு பெண் செய்தி வாசிக்கிறாங்க. குண்டு விழுந்த உடனே அவங்க அதிர்ச்சியில் கொஞ்சம் நிப்பாட்ட வெளியே போறாங்க, மீண்டும் வாசிக்கிறாங்க. கொண்டாடுதான். சரி சார்.